ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் பிபாஷா பாசு மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் இவங்க மிகப்பெரிய குறும்புக்காரர். பிபாஷா, நீங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. உங்க ஸ்கூல்ல உங்களை லேடி ரவுடின்னு சொல்லுவாங்க. உங்களோடவும் பெரிய பசங்களை நீங்க போட்டு அடிப்பீங்களாமே? ஆமா, கரெக்ட் தான். அப்புறம் ஒரு தடவை என்கொயரிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க ஆக்டிங் பண்ணீங்களாமே? கரெக்ட் தான். ஆனா அப்போ எனக்கு தெரியாது நான் இவ்வளோ நல்லா நடிப்பேன்னு. ஏன்னா நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன். எனக்கு செகண்ட் ரேங்க் வர்றது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என்னோட மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, ஒரே ஒரு ரிவார்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணுவேன். ஒரு சின்ன ஆக்டிங் பண்ணலாம். ஸோ ஐ பிரிட்டெண்டட் டு ஃபெயில். அதாவது என்னோட ரைட் சைடை இப்படி வச்சு அப்படியே ஃபெயிண்ட் ஆயிட்டேன். அப்புறம் மம்மி வந்தாங்க, ஆண்டி வந்தாங்க. அப்போ ஊர்ல இல்லை. எல்லாரும் என்னை பார்த்தாங்க. நான் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். என் கண்ணில் இருந்து ஆறா தண்ணி ஓடுது. அப்போ அம்மா சீக்கிரம் இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொன்னாங்க. அண்ட் தே ஸ்ட்ரெயிட் டுக் மீ டு த ஹாஸ்பிட்டல். அண்ட் தே செட், இப்போ இவளுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் இப்பவே செய்யணும்னாங்க. அதை கேட்டதும் நான் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, என்னால் முடியாதுன்னு. அப்போ சிட்டியில் இல்லை. எனக்கு வயிற்று வலி குறைஞ்சிருச்சு, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எக்ஸாம் எழுதணும்னு. தே டிடன்ட் லிசன் டு மீ. தே ஆப்ரேட்டட் மீ தட் டே. ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய மார்க் இருக்கு என்னோட வயிற்றுல. ஸோ அந்த மார்க் நான் எப்பவும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இட்ஸ் ஹாரிபிள். அதுக்கப்புறம் நான் எல்லா எக்ஸாம்ஸும் மிஸ் பண்ணேன். அண்ட் எனக்கு ஊசியை பார்த்தாலே பயம்தான். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. அப்போ என்னால் நடக்கவும் முடியாது. ஒரு 15 நாளைக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா இதே மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் இந்த விஷயத்த ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னேன். அவங்க நம்பவே இல்லை. அவ்வளோ பெரிய பொய்யை நான் நீங்க எவ்வளவு சொல்லியிருக்கேன். பெரிய ஆக்ட்ரஸ்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, சாலிட் ஆக்ட்ரஸ். ஐ மீன் ஸ்ட்ரெயிட் ஆப்ரேஷன். அப்பெல்லாம் அது பெரிய விஷயம். உங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாமே? நீங்க 15 வயசுல போய் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க எனக்கு இப்போ இந்த விஷயம் மட்டும் ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா என் மம்மி ரொம்ப டிராமாட்டிக். படத்துல வர மம்மி மாதிரியே இருப்பாங்க. நம்ம கிரண் கேர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் இருப்பாங்க. மை மதர்ஸ் லைக் தட், பட் பெங்காலி ஸ்டைல். ஸோ நான் அப்போ ஸ்கூல்ல இருந்து ஒன்று சொன்னேன், மம்மி ஐ ஹவ் ஃபாலன் இன் லவ். அப்போ என் மம்மி ஆக்சுவலாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபெயிண்ட் ஆகி ஒரு பெரிய ட்ராமாவே நடந்துச்சு. நான் மம்மி கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ட்ராமா பண்ணாதீங்க, எனக்கு 2 சல்வார் செட் வேணும். பிகாஸ் அப்போ நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுவேன். ஐ செட், எனக்கு 2 சல்வார் குர்த்தா தச்சு கொடுங்க. ஏன்னா அவன் மார்வாடி. அவன் வீட்டு ஆளுங்களை கவர் பண்ண நான் சல்வார் குர்த்தா தான் போட வேண்டி இருக்கும். அண்ட் இன்னிலிருந்து நான் வெஜிடேரியன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நான்வெஜ்னு பேப்பர்ல எழுதினா கூட சாப்பிட்டுடுவேன். அப்படி ஒரு பொண்ணு. நான் போய் சடன்லி சொன்னேன், இன்னிலிருந்து நான் வெஜிடேரியனா மாறுறேன், சல்வார் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ண அவனை தான் பண்ணிப்பேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஸோ மை புவர் மதர் ஹேட் நோ சாய்ஸ். அவங்க எனக்கு சல்வார் குர்த்தா தச்சு கொடுத்தாங்க. அண்ட் ஸோ சி, ஐ எம் வெரி லவ்விங் கேர்ள். நான் எப்படின்னா, நான் காதலிச்சேன்னா முழு மூச்சா அதில் இறங்கிடுவேன். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்னா நான் அதுக்கப்புறம் பாம்பேக்கு வந்துட்டேன். நீங்க எந்த அளவுக்கு லவ்விங்னா உங்க அம்மா உங்களை பானி ஹிட்லர்னு சொல்றாங்க. ஆமா, ஹிட்லர் தான். இப்பவும் அவங்க என்னை பார்த்து பயப்படுறாங்க. You know, my mother is little bit scared of me. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னா, எனக்கு உடனே கோபம் வந்துடும். வந்த வேகத்துல இது காணாமையும் போயிடும். அதாவது என்னோட கோபத்துக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது. அது ஒரு வகையில யூஸ்லெஸ்ஸான கோவம்தான். ஆனா இப்படி டஃப்பா இருக்கக்கூடிய உங்களுக்கு, கோவப்படக்கூடிய உங்களுக்கு இந்த பேய்னா ரொம்ப பயமா? ரொம்ப பயம். பேய், டார்க்னஸ், தனியா இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயம் சின்ன வயசுல இருந்தே. என் அப்பா அம்மா என்னை சின்ன வயசுல ரொம்ப பயமுறுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல நான் அக்கா இல்லாம தூங்க மாட்டேன். அதே மாதிரி இதுவும் உண்மையா? வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வந்தா, ஏதாவது சோகமா ஏற்பட்டா நீங்க ரொம்பவே அழுவீங்களாமே? ஆமா, ரொம்ப கத்தி 2-3 கத்தி நாளைக்கு? அழுவேன். ஒரு 2-3 நாளைக்கு ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன். அழுது அழுது ஃபினிஷ்ட். அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் நோ டேர்னிங் பேக், லைக் தட்ஸ் இட். சொல்யூஷனை தேடி முன்னேறி போகணும். ஆனா அந்த 3 நாள் மட்டும் ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கும்.